இந்த மாதிரி டேங்க்ல தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கீழே இருந்தே நம்ம ரொம்பவே ஈஸியாக பார்த்துடலாம். அந்த செட்டப்பை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் டேங்கோட மூடியை கழட்டிடுங்க. அடுத்ததான் இந்த மூடியோட நடுப்பகுதியில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஓட்ட போட்டுடலாம். ஓட்ட போடுறதுக்காக 1 இன்ச் அளவில் ரவுண்டாக இருக்கிற இந்த பகுதியை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 இன்ச் அளவில் டேங்க்கில் கனெக்ட் பண்ணக்கூடிய டேங்க் கனெக்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. அதை கழட்டி இதுக்குள்ளே உள்ளே விட்டு மாட்டிடுங்க. மாட்டும் போது இந்த பகுதியை கீழோடி உள்ளே விட்டு மாட்டிடுங்க. இதில் மரம் இருக்கிறதுனால இப்போ நம்ம FTA ஒன்று வாங்கியிருக்கோம். இதை நம்ம மாட்டிடலாம். FTAனா ஒரு பக்கம் மரம் வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பசை வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு 1.5 அடி நீளமுள்ள ஒரு 1 இன்ச் அளவுள்ள PVC பைப் ஒன்று வாங்கி அதை இதில் மாட்டுங்க. அப்படி மாட்டும் போது இந்த இடத்துல கை வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மாட்டுங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண இந்த மூடியை எடுத்து பழையபடி டேங்க்லேயே மாட்டிடுங்க. அடுத்ததாக உங்கள் டேங்கோட அடிப்பகுதியில் இருந்து நாம் மாட்டின இந்த PVC பைப் வரைக்கும் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேப்பை பயன்படுத்தி அளந்துக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 அடி வருது. அதனால் 6 அடி நீளத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு PVC பைப் வாங்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த உயரத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒரு 6 அடி அளவில் PVC பைப் நம்ம வாங்கிட்டோம். அடுத்ததாக அந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலை நம்ம ஏற்கனவே வாங்கின இந்த 1/2 இன்ச் அளவில் PVC பைப்பை உள்ளே இறக்கிடலாம். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் நீளமுள்ள ஸ்க்ரூ ஒன்று வாங்கி அதை இந்த இடத்துல போட்டு நம்ம முறுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக மாட்டுறதுக்காக மூடி மாட்டக்கூடிய இந்த பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஸ்க்ரூ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா PVC பைப்பை உள்ளே விட்டு நம்ம ஸ்க்ரூவை டைட் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ண ஸ்க்ரூ ஆப்போசிட் சைடு வழியாக வெளியில் வர அளவுக்கு நம்ம சூப்பராக டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மாட்டின மூடியை மறுபடியும் நம்ம கழட்டிடலாம். அடுத்ததாக இந்த மூடியோட கீழ்ப்பகுதி வழியாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற 1/2 இன்ச் சைஸில் உள்ள இந்த பைப் செட்டப்பை நம்ம உள்ளே விட்டுறலாம். அடுத்ததாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலரில் இருக்கிற பிளாஸ்டிக் பாலை வாங்கி இது மேலே இப்படி ஒட்டிடலாம். அடுத்ததாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி தெர்மோக்கோலையும் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் ஒட்டக்கூடிய பேஸ்ட்டையும் சேர்த்து ஒட்டிடலாம். அடுத்ததாக பந்து இருக்கிற இந்த பகுதியை முன்பக்கமாக முழுசாக நம்ம இழுத்துடலாம். அடுத்ததாக நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது தண்ணியோட லெவல் தெளிவாக தெரிறதுக்காக இதை நம்ம ஒரு 4 பாகமாக பிரித்து டேப் அடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம டேங்க்குள்ளே தண்ணியை நிரப்பும் போது தண்ணி தெரிச்சு சைடில் இருக்கிற இந்த கேப் வழியாக தண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த பகுதியிலையும் டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இதை நம்ம டேங்க்கில் மாட்டி இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல். அது என்னென்னா நாம் சேல் பண்ணுற இந்த ஆணி அடிக்கும் கருவியில் யூஸ் பண்ணுற ஆணியோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்குது. அதாவது 100 ஆணியோட விலை பார்த்தீங்கன்னா 299 ரூபா தான். இது போக கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 250 ஆணியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 699 ரூபா தான். அதுக்கும் நீங்கள் கொரியர் சார்ஜ் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த ஆணி அடிக்கும் கருவியோ அல்லது இந்த ஆணி அடிக்கும் கருவிக்கு யூஸ் பண்ணுற இந்த ஆணியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணியோ அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த செட்டப்பை நம்ம இந்த டேங்க்ல மாட்டி இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ல தண்ணி இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பால் மாட்டி வச்சிருக்கிற இந்த பைப் முழுசாவே உள்ளே போயிட்டு இப்போ நம்ம இந்த டேங்க்ல தண்ணியை நிரப்பி இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம வச்ச பைப் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வந்துட்டு அதே மாதிரி இப்போ டேங்கை திறந்து தண்ணி உள்ளே ஃபுல்லாக நிரம்பியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ
இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் நிரம்பிட்டு இப்படி தண்ணி மேலே வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட சேர்ந்து இந்த வெத்து பாட்டிலும் மேலே வந்து நமக்கு இந்த பைப்பை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு அதனால தான் இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்மளால் அந்த டேங்க்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கீழே இருந்தே பார்க்க முடியுது. அதே மாதிரி தண்ணி குறைய குறைய பைப்போட மாட்டியிருக்கிற இந்த பாலுமே கீழே போயிடும்.